இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா பாட்டி வீட்டுக்கு தாங்க போகிறோம். தீரா குட்டிக்கு வண்டி எடுத்தாலே ஹாப்பிங்க. எங்காவது போனாலே அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. அதாவது வண்டியோ காரோ ஏதோ பக்கத்தில் போனாலே ரொம்ப ஜாலியாகிடுவாங்க. இந்த விஷயத்தில் அம்மாவும் பொண்ணும் ஒரே மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் 2 பேர்த்தையும் பேசினாரு. இப்போ நம்ம பாட்டி வீட்டை ரீச் பண்ணிட்டோம். பாட்டி வீடு வந்து கொஞ்சம் வில்லேஜ் வீடு மாதிரி இருக்கும். அட்மாஸ்பியர் சூப்பராக இருக்கும். அங்கே இருக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் பாட்டி தான் இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா சாணி மண் பாப்பாவுக்கு சாணி மண்ணெலாம் ஒட்டும், ஒரு மாதிரி அவளுக்கு இருக்கும் அப்படிலாம் யோசிப்பாங்க. ஆனால் அவளுக்கு அந்த மாதிரியெல்லாம் இல்லை. ஏன்னா அந்த மாதிரி இடத்துல தான் அவள் நல்லா விளையாடணும்னு யோசிப்பா, ஜாலியாக இருக்கும்னு நினைப்பா. பாட்டியை பார்த்தோன்னே மேடம்க்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஒரே முத்தம் கொஞ்சலாம் இருந்தது. பாட்டி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்புறம் டின்னர் பாட்டி இங்கேயே ரெடி பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் வாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரி லைட்டாக ஏதாவது பண்ணி வைங்க, உங்களுக்கு கஷ்டம் எதுக்கு பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஏதாவது பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டோம். பாட்டி போண்டாலாம் சுட்டு வச்சுருந்தாங்க. ஏன்னா டீ காஃபி குடிக்காததுனால பாட்டி வந்து போண்டா சுட்டு வச்சுருந்தாங்க. அதாவது கோதுமை போட்டு பழம் போட்டு நல்லா பிசைஞ்சு அது கஜாயம் மாதிரி சுட்டு வச்சுருந்தாங்க. நல்லாயிருக்கும். நான் டயட் இருக்கிற டைமில் இந்த மாதிரியே செஞ்சு கொடுத்துருக்காங்களே அப்படின்னு. பாட்டி வந்து 1, 2 சாப்பிட்லாம், ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு. பாட்டி இருக்க டைமில் நான் ஃபுட்டு வந்து நான் கம்மியாக சாப்பிடவே விட மாட்டாங்க. ஏன்னா டைமுக்கு எவ்வளோ நிறைய எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சாப்பிட சொல்லுவாங்க. சாப்பிட சொல்லிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி பாட்டி சேமியாவும் மதியம் வச்ச குழம்பும் சூப்பராக இருந்தது. 2 காம்பினேஷன்லேயும் சாப்பிட்டு நானும் அவரும் சாப்பிட்டு தீரா குட்டி ஜாலியாக விளையாண்டுருந்தாங்க. அவளுக்கும் நான் அங்கேருந்து சாம்பார் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே ரைஸ் வச்சு அவளுக்கு சாம்பார் நெய் போட்டு நல்லா பிசைஞ்சு ஊற்றிக்கிட்டாங்க. பாருங்கள் என்ன அட்டூழியம் பண்ணிகிட்ருக்காங்கன்னு. பாட்டி வந்து அவள் இங்கே வந்து விளையாடுறதே ஒரு பெரிய சந்தோஷமாக நினச்சி அவள் என்ன பண்ணாலும் ஓகேங்கிற மாதிரி அவள் கூட விளையாண்டுருந்தாங்க. அவள் வீடெல்லாம் தண்ணி எடுத்து வீடெல்லாம் இறச்சிட்டு விளையாண்டுருந்தா. பாட்டி ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. சரி ஓகே. அப்புறம் நைட் லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பிட்டோங்க. அவளுக்கு பக்கத்து வீட்டில் ஃப்ரெண்டு கிடச்சோன்னே வரவே மனசு இல்லை. ஏன்னா விளையாண்டே இருந்தால் ஒரு ஃபைனலி எல்லோரும் மாதிரி அக்கு கொடுத்து 2 பேரும் ஒரே ஹாப்பினஸ்ஸை வந்து வெளிக்காட்டிக்கிட்டாங்க. பாட்டி வீட்டுக்கு முடிஞ்சால் இன்னும் கொஞ்ச நாளில் வந்து ஏதோ ஒரு நாள் வந்து பாட்டி கூட ஸ்டே பண்ணி அந்த வீடியோவை உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.